Hello everyone, this is Anushka Jayaraman. CBSE Class 9 Exercise 5.1 7th sum. Question என்ன அப்படின்னா why is axiom 5 in the list of Euclid's axiom is considered as a universal truth. Axiom 5 நம்ம ஏன் universal truthன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு axiom 5 என்ன அப்படின்றத பார்த்துடலாம். Axiom 5 states that whole is always greater than the part. whole எப்பவுமே பார்ட்டை விட கிரேட்டராக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹோலுங்கிறது ஒரு ஃபுல்ஃபில், தட் இஸ் ஒரு கம்ப்ளீட்னு எடுத்துக்கலாம். பார்ட்டுங்கிறது அதில் ஒரு செக்ஷன் எடுத்துக்கலாம். எப்பவுமே ஹோலுங்கிறது தட் கம்ப்ளீட்னஸ், தட் இஸ் கம்ப்ளீட் டயக்ராம் இருக்குது, ஒரு கம்ப்ளீட் ஒன் திங் இருக்குன்றா அந்த கம்ப்ளீட் தான் எப்போவுமே கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்துன்னு சொல்கிறாங்க. ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் ஆர்எல்ஸ் 2 யூனிவர்சல் ட்ரூத் மூலயமா நம்ம ட்ரூ பண்ணால், தட் இஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூனிவர்சல் ட்ரூத் பிகாஸ் பார்ட் இஸ் இன்க்ளூடட் இன் த ஹோல். அந்த ஹோல்குள்ளே தான் இந்த பார்ட்டே இருக்குது, ரைட்? அந்த ஹோல்லேருந்து தான் அந்த பார்ட்டே பிரித்து எடுக்கிறோம். ஸோ அந்த ஹோல்குள்ளே தான் இந்த பார்ட்டே இருக்குது. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெட் அஸ் கன்சிடர் 2 cases. 2 கேஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்கலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபிகர் எடுத்துக்கிறோம். ஏபின்னு இருக்குது, நடுவில் சிடின்ற பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த ஹோலாக இந்த ஏபி எப்படி எழுதலாம்? ஏசி ப்ளஸ் ஆஃப் சிடி ப்ளஸ் ஆஃப் டிபி அப்படின்னு எழுதலாம். அப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏசி எடுத்துக்கிறோம். ஏசி எடுத்தால் அது ஹோல் ஏபியை விட லெஸ்ஸராக இருக்குமா? அப்போ ஏபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஏசி. அடுத்து சிடி எடுக்கிறோம். ஏபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிடி. அடுத்து டிபி எடுக்கிறோம். ஏபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டிபி. அப்போ இது ஏபிங்கிறது ஹோலு, இந்த ஏசி, இந்த சிடி, இந்த டிபிலாம் பார்ட்டு. எப்போவுமே பார்ட்டை விட ஹோலு கிரேட்டராக தான் இருக்குங்கிறதுக்கு ஃபஸ்ட் கேஸு. செகண்ட் கேஸு நம்மளோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லெட் அஸ் கன்சிடர் அவர் கண்ட்ரி இந்தியா. நம்ம இந்தியா கண்ட்ரி எடுத்துப்போம், விச் இஸ் யூனியன் ஆஃப் 29 states. 29 states உள்ளார இருக்குது அண்ட் 7 யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஈச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் என்ன சொல்லலாம்? பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியும் பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். அண்ட் ஏரியா ஆர் பாப்புலேஷன் ஆஃப் ஈச் ஸ்டேட்டு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஏரியா இருக்குது, அதுக்கான பாப்புலேஷன் இருக்குது, டெரிட்டரிஸ்க்கும் இருக்குது, ஏரியா இருக்குது, பாப்புலேஷன் கேன் நெவர் பி கிரேட்டர் தென் த ஹோல் இந்தியா. அப்போ நான் இப்போ ஒரு ஸ்டேட் எடுக்கிறேன், இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் எடுக்கிறேன் அப்படின்னா அது இந்தியா ஸ்டேட்டை விட பாப்புலேஷனை விட அதிகமாக இருக்க போதா? நோ, இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடுக்குள்ளே தான் அந்த பாப்புலேஷனை நான் கவுண்ட் பண்ணுறேன். அப்போ எப்படி அது இந்தியாவை விட கிரேட்டராக இருக்கும்? ஸோ இட் இஸ் லாஜிக்கலி ரொம்ப ராங்காக இருக்குது இல்லையா? ஸோ பாப்புலேஷன் ஆஃப் ஈச் ஸ்டேட் ஆர் டெரிட்டரிஸ் கேன் நெவர் பி கிரேட்டர் தென் த ஹோல் இந்தியா. தட் இஸ் வை த ஹோல் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த பார்ட். அதனால தான் இந்த ஹோலுங்கிறத எப்பவுமே பார்ட்டை விட கிரேட்டர்னு சொல்கிறாங்க. ஹோலுங்கிறது இந்தியா, அதில் தமிழ்நாடுங்கிறது ஒரு பார்ட். எப்பவுமே தமிழ்நாடு வந்துட்டு இந்தியாவை விட கிரேட்டர் கிடையாது, தமிழ்நாடை விட தான் இந்தியா கிரேட்டர். எஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.